சாதாரணமா ஒரு குழம்பு செஞ்சா கூட, அத அமிர்தமா மாத்துறது நம்மளோட கைப்பக்குவத்தில தான் இருக்கு. அப்படி ஒரு குழம்பு தான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். நல்ல சத்தான சுண்டைக்காய், முருங்கைக்காய் வச்சு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்ல காரக்குழம்பு. பெரிய எலுமிச்சை சைஸ் புளிய சுடு தண்ணீல ஊற வச்சுக்கோங்க. நெறைய பூண்டு, வெங்காயத்த உரிச்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயமா எடுத்துக்கோங்க. 2 முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன். வாசனைக்கு கருவேப்பிலை, 2 பெரிய தக்காளி. நல்லா பச்சை சுண்டைக்காவா, ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காவா எடுத்திருக்கேன். 1/2 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தே செய்யுங்க. உடம்புக்கும் நல்லது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வடகம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். வடகம் இல்லாதவங்க கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணாமல் நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன். இது போல் பண்ணும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாசனைக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வெங்காயம் வதங்கும் போதே சுண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காவை இடிக்கல்ல இடித்து சேர்த்துருக்கேன். சுண்டைக்காவை எண்ணெயிலே நல்லா சுருள வதக்குங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ண முருங்கைக்காவையும் சேர்த்து இது கூடவே வதக்கிக்கலாம். நம்ம சேனலில் எப்போவுமே நிறைய ரெசிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% எல்லாருமே ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி ரெசிபி தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது போல் ரெசிபி பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எடுத்து வச்ச 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா திக்காக இருக்கும் இது போல் சேர்க்கும்போது. தக்காளி நல்லா வதக்கி விட்ட பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ முக்கியமான டிப் என்னென்னா, அரிசியை கழுவுற தண்ணியை 2 தண்ணியை விட்டுட்டு 3வது தண்ணியை காய் வேகிறதுக்கு சேர்த்துக்கோங்க. இது குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். இது ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம கரைச்ச புளியை இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. குழம்பு கொதிக்கட்டும். 5லேருந்து 7 நிமிஷத்தில் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் 1/2 கப் தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கிறேன். இது குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா திக்கான தேங்காய் பாலாக ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் 1 நிமிஷம் கவர் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செமையாக வந்திருக்கு குழம்பு. கடைசியாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கருவேப்பிலை மேலே தூவி இறக்குனீங்கன்னா நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் நல்லா ஹெல்த்தியான சுண்டைக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கண்டிப்பாக ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching.